குட்டி பசங்களா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மகாபாரத கதை, ஒரு கிளை கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் உங்க கூட பகிர இருக்கேன். இளவரசன் சஞ்சயன் அப்படிங்கிற ஒரு இளவரசன் இருந்தான். அவன் ரொம்ப இளவரசன் இல்லையா, இளமையானவன், அனுபவம் இல்லாதவன். அவனோட அப்பா செத்து போயிட்டதுக்கு அப்புறமா அவன்தான் சௌவீரா அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்துக்கு அரசனாகிறான். அவனுடைய பக்கத்து ராஜ்யத்தினுடைய பேரு சிந்து. அவன் இந்த சஞ்சயனுக்கு அனுபவம் இல்லை. இவன் இப்பதான் அரியாசனத்துல ஏறி இருக்கான். அதனால இவனை இப்ப இந்த சௌவீரத்தை, இந்த ராஜ்யத்தை நாம தாக்கினோம்னா ஜெயிச்சு நம்ம கூட சேர்த்துக்கலாம், பெரிய ராஜ்யம் ஆயிடும் சிந்து அப்படின்னு நினைச்சு அவன் படையெடுக்க வரான். சஞ்சயனுக்கும் அனுபவம் இல்லை, பாவம். அவன் சின்ன பையன், பயந்து போயிட்டான். சிந்து தேசத்து இராணுவம், அந்த படை இவனோட தலைநகரை நோக்கி மெதுமெதுவா வர ஆரம்பிச்சுது. அப்போ சஞ்சயனோட அம்மா விதுலா அவங்க என்ன சொல்றாங்க, சௌவீர ராஜ்யத்தோட தலைநகரத்துக்கு வாயில்ல சிந்து ராஜா வர்றதுக்கு முன்னாடி நீ உன் படையெல்லாம் திரட்டிக்கிட்டு அந்த ராஜாவோட சண்டை போட போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்றத கேட்டு உற்சாகமா சஞ்சயன் என்ன பண்றான், தன்னுடைய ஆட்களை, தன்னுடைய படைகளெல்லாம் நல்லா திரட்டிக்கிட்டு கோட்டைக்கு வெளியில வரான். சிந்து ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். சௌவீரனுடைய படை, அந்த ராஜ்யத்தோட படை வரதை பார்த்து, இந்த கோட்டைய இந்த குட்டி பையன் தானே இருக்கான், நாம ஜாலியா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம பிடிச்சுடலான்னு நினைச்ச இந்த சிந்து ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அங்க பார்த்தா சஞ்சயன் படைக்கு தலைமை தாங்கி வந்துகிட்டு இருக்கான். சரி, வந்தாச்சு, ஒரு கை பாத்துருவோம் அப்படின்ட்டு சிந்து ராஜா ஆக்ரோஷமா பயங்கரமா இந்த சௌவீரா ராஜ்யத்துடைய படைகளை தாக்க சொல்றான். குதிரைகள் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது, வாட்கள்லாம் டமால் 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 அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்குது. அம்புகள் விர் 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 விர்னு ஒவ்வொரு பக்கமும் எல்லா இடத்துலயும் அம்புகள். இந்த மாதிரி ஆக்ரோஷமான ஒரு தாக்குதல் இதுவரைக்கும் சஞ்சயன் பார்த்ததே இல்லை. அவனுக்கு தான் அனுபவமே இல்லையே. அவன் பார்த்த உடனே பயந்து போயிட்டான். திப்பு 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 திப்புன்னு குதிரையில குடு 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 குடுன்னு திருப்பி கோட்டைக்குள்ளேயே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். ராஜா இப்படி பயந்து போய் ஓடுறத பார்த்து அவனோட சஞ்சயனோட அம்மா விதுலா, காவல்காரங்கள்லாம் இந்த கோட்டையோட கதவுகள்லாம் சாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆணையிடுறாங்க. சஞ்சயனுக்கோ அந்த போர்ல அவனுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அம்மா ஆதுரமா பாசமா, கண்ணா உனக்கு அடிபட்டுடுச்சாடா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படிலாம் அந்த அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்த அவனை பார்த்து கருணையே இல்லாம, பச்சாதாபம் கொஞ்சம் கூட இல்லாம, என்ன இப்படி நீ ஒரு 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 பயந்து போய் பயந்தாங்குள்ளியா நீ போர்க்களத்திலிருந்து வந்திருக்கியே, முதல்ல நீ உடனடியா நீ போர்க்களத்துக்கு போ, உன்னுடைய பயத்தை விடு, பயந்தாங்குள்ளியா இருக்காத அப்படின்னு அந்த அம்மா உரத்த குரல்ல ஆணையிடுறாங்க. மகனே, நீ போ, போர்க்களத்துக்கு போ, உனக்கு ரெண்டு சாய்ஸ், ரெண்டு தேர்வுகள் தான் இருக்கு. ஒன்னு, கோட்டைக்கு திரும்பும் போது ஜெயிக்கிறவனா வரணும், இல்லைன்னா நீ போர்க்களத்துல போரிட்டு நீ அங்கேயே சாகணும். இந்த ரெண்டு சாய்ஸ், இந்த ரெண்டு தேர்வுகள் தான் உனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க உறக்க அவனுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு தொனியில சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர ஒரு உத்வேகம், உற்சாகம், ஆர்வம், பேரார்வம் எல்லாம் ஏற்பட்டு அவன் இந்த காட்டு யானை, சிங்கம் இது மாதிரி அவன் எதிரிகள் மேல அவன் விழறான். அப்படி ஒரு போர் புரியறான். அவனுடைய தைரியத்தையும் சாகசத்தையும் வீரத்தையும் தீரத்தையும் பார்த்து சஞ்சயனுடைய ஆட்கள் படையெல்லாம் அவங்கெல்லாம் தங்களுடைய இளம் ராஜாக்காக உசுர கொடுத்து அவங்க சண்டை போடுறாங்க. திடீர்னு போர்ல ஒரு திருப்புமுனை, டேர்னிங் பாயிண்ட். என்ன, சிந்து ராஜா இவனுடைய ஆக்ரோஷமான தாக்குதலை தாக்க பிடிக்க முடியாம குடுகுடுன்னு தன்னோட படையோட புறமுதுகிட்டு தபன்னு வந்த வழியிலேயே அவர் திரும்பி போறான். அப்போ சஞ்சயன் அவன் அங்க ஜெயிக்கிறான். இந்த கதையை குந்தி, பஞ்சபாண்டவர்களுடைய அம்மா குந்தி கிருஷ்ணனுக்கு சொல்லி, இந்த கதையை நீ இந்த பாண்டவர்களுக்கு நீ சொல்லு, இந்த மாதிரி நீ ஆக்ரோஷமா சண்டை போடணும், நீ சோம்பி போய் அப்படியே மனம் துவண்டு உட்காரக்கூடாது அப்படின்ட்டு
அவங்க இந்த தகவலை இந்த கதை மூலமா தன்னுடைய மகன்களான பஞ்ச பாண்டவர்களுக்கு குந்தி அவங்க தெரிவிக்கிறாங்க. இன்னொரு நாளைக்கு இன்னொரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.